விரிவாக்கும் செய்கரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூர் மானிமுத்தனை காதலால் கூப்புவதும் கை. நாம் இந்த டாப்பிக்கில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, தனுசு ராசி தனுசு லக்னம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதும், வழிபாடுகளை தவிர்க்க வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அவையாருடைய மூதுரையில் இருக்குது. இப்போ வழிபாடுகள் ஆலயம் போகிறது அப்படிங்கிறது நல்லது தான் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும், ஏன் வழிபாடுகளை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அலைவரிசையில் ஒரு தன்மைகளே இருக்கும். அதன்படி கிரக நிலைகள் ஒருத்தருக்கு நல்லதையும், ஒரே கிரகம்தான் எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே கிரகம்தான், ஒருத்தருக்கு நல்லதை பண்ணும், இன்னொருத்தருக்கு அதே கிரகம் கெடுதலை பண்ணும். ஸோ இந்த நிலைகளில் இருக்கும்போது அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையான அந்த கடவுள் நன்மைகளையும் தீமைகளையும் மாற்றி மாற்றி செய்கிறதுனால சிலருக்கு சில தெய்வங்கள் நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடியதாகவும், சிலருக்கு அதே தெய்வம் பாதிப்பை தரக்கூடிய ஒரு தன்மையிலே வரும். ஸோ அது அவங்கவுங்க பர்டிகுலர் ஜாதக ரீதியாக தான் அதை எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம பொதுவாக சொல்கிறோம், ஆனால் இதுவுமே 50% மேலே சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. ஸோ இப்போ இந்த அடிப்படையில் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு இது எந்த விதத்தில் இருக்குது, என்ன வழிபாடுகள் எடுத்துக்கணும், என்ன வழிபாடுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம கஷ்டம் தீரும், நம்ம விரும்பினது கிடைக்கும், சரியான வாழ்க்கை பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். தனுசு அப்படின்னாலே காலபுருஷத்தின் அடிப்படையில், அதாவது மேசம் ரிஷபம்னு பார்க்கும்போது 9வது ராசி, அது நெருப்பு ராசி. 9ஆம் இடம்ன்றது தந்தை. அப்போ தந்தையினுடைய குணங்கள் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும். போர் குணங்கள் மிகுந்த ராசி தான் தனுசு ராசி. அப்போ இவங்க என்ன செய்யலாம்னா, போர் குணமுடைய தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். போர் குணம் கொண்ட தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரை மேலே இருக்கக்கூடிய தெய்வங்கள், குதிரை மேலே ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள், ஆயுதத்தை ஓங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், குதிரையில் அமர்ந்து ஆயுதத்தை ஓங்கிய நிலையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இந்த வழிபாடுகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த தனுசு லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் இந்த வழிபாடுகள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 5ஆம் வீடு சர வீடாகி அது மேஷமாக வர்றதுனால மலை மீது உள்ள தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள், செவ்வாயின்றப்ப ஆயுதம் மட்டும் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள், இதனுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ இந்த அமைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது கருப்பசாமி, காவல் தெய்வம், எல்லை தெய்வம், ஊரினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம், எல்லையினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது கிராம தெய்வங்களை இது சுட்டி காட்டுது. அப்போ ஊர் எல்லையினுடைய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலாம் தனுசுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, சிவபெருமான வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தனுசுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தனுசுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராமர் வழிபாடு, ராமர் அனுமன் சேர்ந்த வழிபாடு. ஆனால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளூரில் இருக்குது அப்படின்னா அவங்க வழிபடுறது சிறப்பு தான். வெளியூரில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா, அதாவது குறிப்பிட்ட தூரம் பயணித்து ரொம்ப பார்த்திங்கன்னா நடைப்பயணமாக போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப 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 சூப்பர். ஒரு புனித யாத்திரை போய், அதுவும் நடந்து போய், காலால் நடந்து போய் எந்த ஒரு தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வம் ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு அமைப்பு தனுசுக்கு உண்டு. ஏன்னா தனுசுக்கு தொடைன்ற ஒரு அர்த்தம் உண்டு. தொடை, அதை நம்ம கால்கள் மூலமாக தான் நடக்கிறோம். தொடை நம்ம உடம்பு முழுக்க தாங்குது. ஸோ அதை இயக்கி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழிபாடு நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது அப்போ ஒரு அமைப்பு தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு உண்டு. மூல நட்சத்திரம், பூரட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. இப்போ இது 3களுமே சரராசியாக நெருப்பு ராசியாக வர்றதுனால நெருப்பு வளர்க்கக்கூடிய யாக யக்கியங்களுக்கு உதவி பண்ணுறது, கோயில்களில் தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பாசிட்டிவாக இருக்கும் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு. தீபம் எரியும்படியாக பார்த்துக்கணும். அதுலேயும் குறிப்பாக தனுசு ராசியில் எரியக்கூடிய தீபம்ங்கிறது யாக யக்கிய நெருப்பை குறிக்கும். அது படர்ந்து விரிந்து எரியக்கூடிய நெருப்பு தான் தனுசு நெருப்பு. மேஷத்தில் எரியிற நெருப்பு விளக்கினுடைய நெருப்பு. சிம்மத்தில் எரியிற நெருப்பு இது வீட்டுக்குள்ளே எரியக்கூடிய அடுப்பினுடைய நெருப்பு. தனுசுக்குள்ளே எரியக்கூடிய நெருப்பு வனத்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோட, அதாவது சிவன், பார்வதி,
கணபதி, முருகன் இதையெல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதாகவோ, இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம். அப்படி முடியலையா, ஒரு ஃபோட்டோ, அதாவது சிவன், பார்வதி, கணபதி, முருகன் இந்த 4 பேர் ஃபேமிலியாக குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை வாங்கி வீட்டில் வச்சு அந்த படத்துக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. குறிப்பாக இவங்க பயணம் போய் தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜாதகத்தில் உண்டு. இது அனைத்துமே பொதுவான விஷயங்கள் தான். அவங்கவுங்க ஜாதகம் இன்னும் தெளிவான விஷயங்களை நிறைய கொடுக்கும். அவங்கவுங்க ஜாதக அமைப்புப்படி ஒருத்தர் குறிப்பிட்ட நபர் பிறந்த நேரத்தில் அவங்களுடைய அந்த கிரக நின்ற வீட்டு அடிப்படையில் எடுக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கலாம். ஸோ இதுதான் தனுசு ராசி, தனுசு லக்னம் வழிபாடுகளை எடுத்துக்க வேண்டிய தெய்வ அமைப்பும் விளக்க வேண்டிய, அதாவது குறைச்சிக்க வேண்டிய வழிபாடுகளும் இதுதான். இதை பின்பற்றி வெற்றியடைய வாழ்த்துக்கள்.